ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான சப்பாத்தி ப்ளஸ் தக்காளி சட்னி தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு எல்லாமே கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அவரே ப்ளஸ் சப்பாத்தி நல்லா செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஆனியன் கட் பண்ணால் கண்ணுலேருந்து தண்ணி வருமா, ஸோ என்னை கண் கலமாமல் பார்த்துக்கிறதுக்காக அவரே எல்லாமே பண்ணிட்டார். எல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், நான் 2 ஸ்பூன் எண்ணெய் எப்பவும் போல் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா எண்ணெய் கொதித்ததும் கடுகு போட்டுக்கிட்டேன். பெரிய சீரகம் தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணுன்ற சோம்பேறித்தனத்தால் நான் போடாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்தாலும் எப்பவும் போல் தக்காளி சட்னிக்கு மட்டும் எல்லோரும் தக்காளி அதிகமாக போடுவாங்க, வெங்காயம் கம்மி பண்ணிப்பாங்க. ஸோ நானும் எப்போவுமே வெங்காயமும் ஒரே அளவு விடுங்க, டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த வாட்டி நான் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய், பூண்டு போட்டு ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதும் அந்த இதுவெலாம் ஸ்மெல்லாம் போனோடனே வதங்குற ஸ்மெல் எல்லாம் போய் நம்மளுக்கு அந்த தேவையான அந்த பதமுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் அதுவே நம்மளுக்கு லைட்டாக குழன்னு வந்துடும். அதுக்கப்புறமாட்டுக்கு தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் உப்பு ஞாபகமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போடும்போது தான் உப்பு போடணும். சிலர் தக்காளி போடும்போதே தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் உப்பு போடுறாங்க, அந்த மாதிரி போடாதீங்க. எனக்கு நல்லா வதங்கினதும் நான் தக்காளி போட்டுக்கிட்டேன். தட்டில் இருக்க சாறு ஒன்றும் மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே அப்படியே நம்ம கடாயில் ஊற்றி நல்லா கிண்டியாச்சு. நம்மளுக்கு அந்த பதமுக்கு வந்த உடனே கடாயில் நம்ம செஞ்சு வச்ச தக்காளி தொக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். தண்ணி ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே வீட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு, பெருங்காயத்தூள் நான் 2 மிக்ஸ் பண்ணிவிட்டேன் வீடியோ எடுக்க, நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதும் அது நம்ம செஞ்ச பதமுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படி டேஸ்ட்டாக இருக்க மாதிரி அப்படியே சைட்லலாம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். நம்மளுக்கு பார்க்கவே அது வெந்த இதுக்கு வரும். உங்களுக்கு எப்படி வெந்திருக்குன்னா அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ தாங்க, ஈஸியான சுவையான தக்காளி சட்னி ரெடி. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.